Hi, good morning. ஸோ இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற டாபிக் வந்து வெதர் டு சூஸ் ஓல்ட் டேக்ஸ் டிசைன் ஆர் நியூ டேக்ஸ் டிசைன். இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இயர் பிகினிங்கில் ஹெச்ஆர் நம்மளை கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். பட் நிறைய பேர் ஒர்க்கில் பிஸியாக இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஆர் நம்ம சூஸே பண்ணாமல் ஹெச்ஆர் வந்து டைரெக்டாக அதை நியூ டேக்ஸ் டிசைன் ஆர் ஓல்ட் டேக்ஸ் டிசைன் நியூ டேக்ஸ் டிசைன் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நம்ம திருப்பி ரிவ்யூ பண்ணலாம் whether we have to go with old tax regime or new tax regime. இது வந்து ஒரு காமனான டெசிஷன் கிடையாது. நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் நான் 25 lakhs ஏர்ன் பண்ணுறேன், நான் ஓல்டு போட்டா இல்லை நியூ போட்டா அப்படி கிடையாது. நம்மளுடைய ஏர்னிங் அண்ட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் இதெல்லாம் வச்சு தான் டிசைட் பண்ணோம். ஸோ லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து ஓல்ட் டேக்ஸ் ரிஜைம்க்கும் நியூ டேக்ஸ் ரிஜைம்க்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். ஓல்ட் டேக்ஸ் ரிஜைமில் வந்து 4 பைஃபர்கேஷன்ஸ் தான். 2 lakh 50, 5 lakh, 10 lakh அண்ட் அபவ். ஓகேவா? ஸோ டைரெக்டாக ஃபர்ஸ்ட் 5% இருந்தாலும் அதுக்கப்புறம் 20% ஜம்ப் அண்ட் 30% ஜம்பில் இருக்கு. நியூ டேக்ஸ் ரிஜைமில் வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000 வரைக்கும் நெல். அதுக்கப்புறம் நிறைய பைஃபர்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 3 lakhsல ஆல்மோஸ்ட் போகுது. 2,50,000 to 6 lakh வந்து 5%, 6 to 9 3 lakhs அந்த 3 lakhsக்கு 10%, 9 to 12ன்ற 3 lakhsக்கு 15%, 12 to 15ல இருக்கிற 3 lakhsக்கு 20%, 15 lakhs and above தான் 30%. ஸோ நம்ம ஓல்ட் டேக்ஸ் ரிஜைமில் 10 lakhs and above 30% ரீச் ஆயிடுறோம். சரி, ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் மட்டும் பார்க்கும்போது எல்லாருமே நியூ டேக்ஸ் ரிஜைம் தானே போகணும். எதுக்காக ஓல்ட் டேக்ஸ் ரிஜைம் ஸ்டில் சூஸ் பண்ணுறாங்கன்ற ரீசன் என்ன அப்படின்னா நிறைய எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் ஓல்ட் டேக்ஸ் ரிஜைமில் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருந்தது, விச் இஸ் நாட் அலவுட் இன் நியூ டேக்ஸ் ரிஜைம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ஓல்டுலேயும் அலவ் நியூலேயும் அலவுட். பட் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், லீவ் ட்ராவல் அலவன்ஸ், கன்வேயன்ஸ் அலவன்ஸ், சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் வந்து நம்மளுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரிஜைமில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது எதையுமே கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? லீவ் என்கேஷ்மெண்ட் அலவன்ஸ் அப்படின்றது ஓல்ட் ரிஜைம் நியூ ரிஜைம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிஜைம்ஸ் கிளைம் பண்ணலாம். அதாவது நம்ம எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகும்போது ஆர் சேஞ்ச் பண்ணும்போதோ நம்மளுக்கு ஒரு நம்மளுடைய சேவ்டு லீவ் அன்யூட்டிலைஸ்டு லீவ்க்கு கேஷ் கொடுப்பாங்க. அது அப் டு 25 lakhs we can claim. அது தவிர ஏடிசி டிடக்ஷன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் போட்டிருக்கோம், ப்ராவிடென்ட் ஃபண்ட், சுகன்யா சம்ரிதி, நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி இருக்கிற நம்மளுக்கு தெரிஞ்ச ஏடிசி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஹவுஸ் லோன் ரீபேமெண்ட், இது எல்லாமே நம்ம ஓல்ட் ரிஜைமில் கிளைம் பண்ணியிருப்போம். But now it cannot be claimed. ATD mediclaim expenditure, ATE interest on education loan, ATG donation, அதுக்கப்புறம் வந்து ATDD, DDB dependent disability expenditure and specified diseases, இது எல்லாமே old tax regimeல allowed, new tax regimeல not allowed. So now அதனால தான் நம்மளுக்கு என்ன இப்போ ட்ரிக்கி கொஸ்டின்னா பர்சன்டேஜ் வைஸ் நியூ டேக்ஸ் ரிஜைம் பெனிஃபிஷியலாக இருந்தாலும் இந்த டிடக்ஷன்ஸ்லாம் எடுக்க முடியலை. இந்த டிடக்ஷன்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு எது பெட்டராக இருக்கும்? வெதர் டிடக்ஷன்ஸ் எடுத்து ஓல்ட் டேக்ஸ் ரிஜைமில் பர்சன்டேஜில் ஹையர் பர்சன்டேஜில் போய் டேக்ஸ் ஆகிறதா, ஆர் டிடக்ஷன்ஸ் எடுக்காமல் நியூ டேக்ஸ் ரிஜைமில் ஸ்லோவாக டேக்ஸ் ஆகிறதா? சரி, ஓகே. இப்போ நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா இது வந்து ஒரு சாம்பிள். ஓகேவா? சேலரி வந்து 7 lakhs வரைக்கும் இருக்கும்போது நம்மளுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரிஜைமா நியூ டேக்ஸ் ரிஜைமா? சிம்பிள். இப்போ நல்லா கால்குலேஷனை கவனிச்சிங்கன்னா இவருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம டிடக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம், அது வந்து நம்ம இங்கே எடுக்கல. அப்படி இருக்கும்போது இவருக்கு அதுக்கப்புறம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ், அதாவது செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் எடுத்திருக்கேன் 2 lakhs லாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏடிசி டிடக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். அப்படி வரும்போது இவருக்கு சேலரி 1,46,000, இங்கே டேக்ஸே கிடையாது. இப்போது இந்த சைடு வந்தோன்னா இது வந்து என்ன அப்படின்னா எனக்கு எந்த விதமான டிடக்ஷனும் கிடையாது, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னா எனக்கு ஓல்ட் ரிஜைம்லேயே 42,500 டேக்ஸ் வருது. கம்பேரேட்டிவ்லி நியூ ரிஜைமில் பார்த்தீங்கன்னா எந்த டிடக்ஷன்ஸும் அப்ளை பண்ணாமல் எனக்கு 22,500 டேக்ஸ் வருது. பட் கவர்மெண்ட் வந்து 7 lakhs வரைக்கும் நியூ ரிஜைமில் நம்மளுக்கு ரிபேட் கொடுத்துருக்காங்க, அதாவது டேக்ஸ் கட்டுறதுக்கு வேண்டாம் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு 22,500 டேக்ஸ் வந்தாலும் அது ரிபேட் எடுத்துக்கலாம் ஃபுல்லாக. எம்ப்ளாயர் வந்து டிடிஎஸ் பிடிச்சிருந்தா நம்மளுக்கு ரீஃபண்ட் வந்துடும். இதே ரிபேட் ஓல்ட் டேக்ஸ் ரிஜைமில் 5 lakhs வரைக்கும் தான் இருக்குது. 5 lakhs வரைக்கும் சேலரி இருந்தால் டேக்ஸ் கட்ட வேண்டாம். ஸோ
சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேலரி பேக்கேஜ் 12 லேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவருக்கு அகெயின் சேம் டைப் ஆஃப் அலவன்சஸ் லாஸஸ் அண்ட் ஏடிசி அண்ட் தென் டேக்ஸ் கம்ஸ் டு 29,700. இப்போது அதே விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு எதுவுமே டிடக்ஷன்ஸ் கிடையாது. டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அலார்மிங்காக வந்திருக்கு. அலார்மிங் டாக்ஸேஷன். கம்பேரட்டிவ்லி நியூ ரிஜைன் இஸ் பெட்டர். எனக்கு எந்த டிடக்ஷனும் கிடையாது. 12 லேக்ஸ் சம்பாதிக்கிறேன். நியூ ரிஜைனில் போயிடலாம். அதே மாதிரி சேம் திங் 15 லேக்ஸ் பேக்கேஜ்லேயும் சேம் இங்கே நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்குது. டேக்ஸ் வந்து 80 to 500 வருது. இங்கே வந்து டிடக்ஷன்ஸ் இல்லைன்னா ஓல்டு ரிஜைன் போகவே கூடாது. டிடக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா நியூ ரிஜைன் டைரெக்டாக போயிடலாம். அதில் 140 to 500 டேக்ஸ் வருது. ஸோ எப்படி கம்ப்யூட் பண்ணணும்னு பார்த்தோம். சப்சிக்வெண்ட் வீடியோவில் வந்து 20 to 50 லேக் பேக்கேஜ் கூட பார்க்கலாம். பட் சேம் கம்ப்யூட்டேஷன், நோ டிஃப்ரென்ஸ். ஆல்சோ சப்சிக்வெண்ட் வீடியோஸில் நம்ம பேக்கேஜை எப்படி டிஃபைன் பண்ணால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும்னு பார்க்கலாம். மேபி யூனோ டேக்ஸ் சேவிங் பேக்கேஜ் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா நம்மளுடைய சேலரியை அப்படின்னும் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.